தேசிய தலைவரும் இந்திய பௌத்த சங்கத்தினுடைய தேசிய செயல் தலைவருமான டாக்டர் பீம்ராவ் யஸ்வந்த் அம்பேத்கர் அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்திய பௌத்த சங்கத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பௌத்த மறுமலர்ச்சி பணிகளை ஆய்வு செய்தார். தமிழகத்தில் பௌத்தத்தை பரப்புவதற்காக செயல் திட்டங்களை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். மற்றும் பல்வேறு நோக்கத்திற்காக அவர் இன்றைக்கு தமிழகம் வந்திருக்கிறார். அவரை நாங்கள் வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக இந்திய பௌத்த சங்கத்தின் மாநில தலைவர் என்ற முறையிலே நான் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் பணிவோடு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். நம்மளுடைய அரசியல் சாசனம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற உயர்ந்த சமூக லட்சியத்தை தாங்கி நிற்கிறது. அந்த சமூக லட்சியத்தை பாபா சாஹேப் அவர்கள் பௌத்தத்திலிருந்து எடுத்து நம்மளுடைய அரசியல் சாசனத்திலே வைத்திருக்கிறார். இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே ஜனநாயகத்தை அறிமுகப்படுத்திய ஒரு தத்துவம் பௌத்தம், புத்திசம். எனவே அந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டியல் மக்களுக்கு, குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்கு கிடைக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. 1931 அந்த ஆண்டிலிருந்து தான் பட்டியல் வகுப்பு மக்கள் இந்துக்களாக கணக்கிடப்பட்டார்கள். அவர்கள் இந்துக்களாக கணக்கிடப்பட்டாலும், அரசியல் காரணங்களுக்காக பட்டியல் வகுப்பு மக்கள் இந்துக்களாக கணக்கிடப்பட்டாலும், இந்து சமூகத்திலும் சரி, இந்து மதத்திலும் சரி, அவர்களுக்கு சுதந்திரம், சமத்துவமோ சகோதரத்துவமோ கிடைப்பதில்லை. அதாவது அடிப்படை மனித உரிமைகள் கூட கிடைப்பதில்லை. இதுதான் உண்மையான யதார்த்தமான நிலை. எனவே எல்லாவற்றிலும் முன்னுதாரணமாக செயல்படுகின்ற நம்மளுடைய தமிழ்நாடு அரசு, சமூக நீதி செயல்பாடுகளுக்கு முன்னோடியாக விளங்கி வருகின்ற நம்மளுடைய தமிழ்நாடு அரசு, பட்டியல் மக்களுடைய சமூக விடுதலைக்கு வழிகாட்டக்கூடிய, பாபா சாஹிப் காட்டிய வழியாக இருக்கக்கூடிய அந்த பௌத்தம் அடையாளத்தை பட்டியல் மக்களுக்கு மீட்டு, அதாவது அவர்களை புத்திஸ்டுகளாக அறிவிக்க வேண்டும். சட்டமன்றத்திலே மசோதா கொண்டு வரப்பட்டு விவாதிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை பௌத்தர்களாக அறிவிக்க அரசாணை கொண்டு வர வேண்டும். இதுவே எங்களுடைய இந்திய பௌத்த சங்கத்தினுடைய கோரிக்கையாக பத்திரிகையாளர்களாக உங்கள் வாயிலாக அரசுக்கு நாங்கள் பணிவோடு சமர்ப்பித்து பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம். இங்கு தமிழகத்திலே பல்வேறு பௌத்த விகார்களிலே செயல்பட்டு வரக்கூடிய பௌத்த விகார்களில் பௌத்தாச்சாரிகளாக செயல்பட்டு வரக்கூடிய அந்த மாங்ஸ் பௌத்த பிக்குகளுக்கு மாத ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், மாத ஊதியத்தை கொஞ்சம் கூட்டி வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் தமிழக அரசை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு வருகை தந்து எங்களுடைய செய்தியை அரசாங்கத்திடமும் தமிழக பொதுமக்களிடமும் நீங்கள் கொண்டு செல்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்க இந்திய பௌத்த சங்கத்தின் சார்பாகவும், இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாகவும், தலித் மக்கள் முன்னணி சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்து இந்த செய்தியாளர் சந்திப்பை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.